இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஸ்பியர் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பியர் வந்து 34 நானோ கூலும் சார்ஜோட இருக்கு. நானோ கூலுமா ஃபர்ஸ்ட் வேலையா கூலுமா கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா கூலும் தான் எஸ்ஐ யூனிட். ஸோ 10 to the power -9 கூலுமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. அதே மாதிரி இதில் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு எப்போ வேணாலும் ரேடியஸ் தான் தேவைப்படும். அதனால நான் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். ரைட், இது வந்து ஒரு ஸ்பியர். இந்த ஸ்பியரால் அந்த 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகும், இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. அதில் ஒரு ஃபார்முலா காஸ் லாவை அப்ளை பண்ணி ஒரு ஃபார்முலா வரும். அது என்னன்னா π = Q/ε0. அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் டெவலப் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து Q/ε0க்கு ஈக்குவலாக தான் இருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு Q/ε0. நம்மளுக்கு Q இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.85 × 10⁻12. எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏரியா வேணும். இப்போ காசியன் சர்ஃபேஸோட ஏரியாவை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அதாவது 5 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா காசியன் சர்ஃபேஸாக எதை எடுத்துக்கிடணும், அதாவது எந்த இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்களோ அதை தான் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸோட ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்கிடணும். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மொத்த ரேடியஸை தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது 5 சென்டிமீட்டருக்கு தான் கேட்டிருக்காங்க. அதாவது 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபீல்டு டெவலப் ஆகும். அப்போ நான் மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு உரிய ஸ்பியரை தான் எடுத்துக்கிடணும். இப்போ இந்த ஸ்பியரோட மொத்த ரேடியஸ் என்ன அப்படின்னா 6 + 5. ஸோ டோட்டலாக 11 சென்டிமீட்டர்னு வரும். அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 11 × 10⁻²மீட்டர். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிடலாம் அப்படின்னா 0.11 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதில் இப்போ எனக்கு ஏரியா தெரிஞ்சிருச்சு, தட் இஸ் ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏரியா வேணும். இது ஸ்பியருங்கிறதுனால எப்படி நான் ஸ்பியர்னு சொல்கிறேன், அவங்க கொடுத்துருக்கிறதே பாருங்கள், சார்ஜ் ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பியருக்கு மேலே ஒரு 5 சென்டிமீட்டரில் எவ்வளோ ஃபீல்டு டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் அதை கவர் பண்ணேன்னா அதுவும் ஸ்பியராக தான் இருக்கும். அப்போது நான் இங்கே எடுக்கிற ஸ்பியருக்குரிய சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா 4πr². இதை நான் தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். தட் இஸ் 4 × 3.14 × r²க்கு பதிலாக 0.11² எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன வரும், 4 × 3.14 0.11² முதல் பண்ணேன் அப்படின்னா 1.21. ஸோ 1.21 4 3.14 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுங்கிறத முதல் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுறது சர்ஃபேஸ் ஏரியா தான். இந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம விடுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்பியர் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பியரோட ரேடியஸை அவசரப்பட்டு எடுத்துருவோம். ஆனால் நம்ம கேசியன் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி காஸ்லாவை யூஸ் பண்ணுறோம்னா எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அது மொத்தத்தையும் கவர் பண்ணி ஒரு ஸ்பியராக இமேஜின் பண்ணிக்கிடணும். கேசியன் சர்ஃபேஸுங்கிறதே ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் தான். ஸோ இது வந்து 15.2 வருதுப்பா இந்த இடத்துல, அதாவது ஏரியா வந்து 15.2 வருது. இப்போ ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு, எப்சிலான்0 இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா என்ன செய்யலாம், Q வந்து 34 நானோ கூலும், 34 × 10⁻9 கூலும். எப்சிலான்0ஓட வேல்யூ 8.85 × 10⁻12. அதே மாதிரி ஏரியா வந்து 15.2. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். நானும் கேல்குலேட் பண்ணுறேன், நீங்களும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இதை கேல்குலேட்டரில் பண்ணும்போது என்ன செய்யணும், பொதுவாக A லெவலுங்கிறதுனால கேல்குலேட்டர் கொடுத்துருவாங்க, கேல்குலேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று கேல்குலேட்டில் பண்ணணும்னா இப்போ நான் பவரெல்லாம் ஒன்றும் பண்ணலை, 34 / 8.85 போடணும். மறுபடியும் என்ன பண்ணோம், பெரும்பாலும் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம்னா இன்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் 34 2 தடவை டிவைட் பண்ணணும். எதை வச்சு ஒரு தடவை டிவைட் பண்ண 8.85 வச்சு ஒரு டிவைட் பண்ணணும். மறுபடியும் டிவைட் பண்ணி வந்த ஆன்சரையும் திருப்பி / 15.2 தான் போடுவோம். இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறதுனால பெரும்பாலும் கேல்குலேஷன் தப்பாக வரும். 0.25 × 10⁻9. இந்த 10⁻12 மேலே வந்துச்சுன்னா 10⁻12 ஆயிரும். அப்போ இது என்ன வரும், 0.25 × 10⁻3 ஆன்சர். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா அப்ராக்சிமேட்டாக 25 × 10 தட் இஸ் 250, அப்ராக்சிமேட்டாக 250 வரும். இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் வந்து 250.